ஹாய் வணக்கங்க. பாருங்க இங்கே டொமேட்டோ பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இதுதான் வந்து நான் எப்பொழுதும் நினைப்பேன் காட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு வந்து இப்படி அந்த இது காம்போடு வந்திருக்கு பாருங்க டொமேட்டோ. ஸோ இது பார்க்குறதுக்கே இதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்னதில் டெக்ஸ்ட் புக்லலாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லலாம் வந்து ட்ராயிங்ஸில் இருக்கும். இப்போ பக்கத்தில் ஸ்டோரி இருக்கும், ஒரு பக்கத்தில் வந்து ட்ராயிங் போட்டிருப்பாங்க. அந்த ட்ராயிங்கில் வந்து பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸு இந்த மாதிரி காம்போடு இருக்கிறதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு இது பார்க்கும் பொழுது ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் எனக்கு. ஸோ இதை ரியாலிட்டியில் பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாருங்க எல்லாமே காம்போடு வந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது இந்த முறை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. வெங்காயம்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கு. ஸோ இதில் 4 வெங்காயம் 4 தக்காளி கட் பண்ணி போட்டாலுமே நமக்கு வந்து இந்த சமையலை முடிச்சிடலாம் அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து மட்டனு. ஸோ மட்டன் எப்படி வந்து ஒரு கிரேவி, இதுக்கு நாங்கள் வீட்டில் வந்து ரெட்டு கிரேவின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேரெல்லாம் இல்லை, இது ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். நம்ம எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்த ஒரு இது. ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு, இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்றது. ஸோ வெறும் ஒயிட் ரைஸில் வந்து பெரட்டி சாப்பிட்ற கிரேவி இது. இதுக்கு கீ ரைஸ் இல்லை, ஜஸ்ட் நார்மல் ஒயிட் ரைஸ் தான் செஞ்சு சாப்பிடணும். ஸோ உங்களுக்கு நான் வந்து நான் அது எப்படி செய்வேன்ட்டு காட்டி கொடுக்குறேன். குக்கரில் வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து எப்படின்னாக்கா இந்த கிரேவிக்கு வந்து இந்த மட்டன் கிரேவிக்கு வந்து கிரேவி ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 2-3 வெங்காயம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிரேவி நிறைய வேணும்னா ஆனியன் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா நிறைய கிடைக்கும் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டில் வந்து இங்கே வந்து எப்பொழுதும் எல்லாருக்குமே வந்து மட்டன் சிக்கன் எது பண்ணாலுமே அந்த கிரேவி டேஸ்ட் எல்லாருக்கும் இஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த கிரேவி வந்து நிறையா தேவைப்படும். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு 3-4 வெங்காயமே ஆட் பண்ணிக்குவேன். பாருங்கள் வெங்காயம் நல்லா வாடியாச்சு. கிரேவிக்கு இப்படி தான் வேணும் இந்த வெங்காயம். இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். மட்டனாக இருக்கிற தொட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மட்டன் ஒரு கவுச்சி ஸ்மெல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க. அடுத்தது மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இது. அடுத்தது வந்து ஜீரகத்தூள், அடுத்தது வந்து கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. நீங்கள் ரெடிமேடு இருந்தாலும் ரெடிமேடு போட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா வாட்டி எடுத்துக்கணும். ரொம்ப வாட்டாதீங்க, தீஞ்சிடும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு 1 மினிட்க்கு இப்படி அப்படி இந்த ஆயிலில் இப்படி பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு நல்லா 1 மினிட்க்கு நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோவும் இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் டேங்கியாக தான் இருக்கும் இந்த கிரேவி.
தக்காளி வந்து ஓரளவு கரைஞ்சி வருது. இந்த டைமில் என்ன பண்ணேன்னா, தக்காளி உங்களுக்கு சீக்கிரம் கரையணுன்னாக்கா நீங்கள் மட்டன் எடுத்து இதுக்கு டைரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வாட்டி வாட்டி எடுக்கும்பொழுது அப்படியே இது மிக்ஸ் ஆகும்பொழுது அப்படியே டொமேட்டோவோ அதில் வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆகி கரைஞ்சிடும், சீக்கிரம் கரையும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலாக இந்த கிரேவியோடு வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய உருளைக்கிழங்கு நான் முழுசாக போட போகிறேன். மூணு உருளைக்கிழங்கு நான் போட போகிறது. இந்த கிரேவியோட உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா உருளை வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து விசில் வச்சிடலாம். இங்கே வந்து மட்டன் வெந்துட்டுருக்குங்க குக்கரில். ஸோ நான் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் பீஸு கொஞ்சமாக இந்த ஃப்ரோசன் பீஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் நான் வந்து இது வேக வச்சுக்கிறேன். நான் மட்டனில் போட்டால் சீக்கிரம் குழஞ்சிடும். ஸோ தனியாக வேக வச்சு கடைசி அது பெரட்டும் பொழுது போட்டுக்கலாம். மட்டன் பாருங்கள் நல்லா ரெட்டாக வந்திருக்கு. இதுக்கு தான் பேர் ரெட்டு கிரேவி. ஸோ பாருங்கள் உருளைக்கிழங்கு குழையலை. இதே நம்ம வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருந்தா உருளைக்கிழங்கு வந்து குழஞ்சி நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கெடிக்காமல் போயிடும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து முழுசாக போட்டேன். பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு இல்லைங்களா. இந்த உருளைக்கிழங்கு இப்படியே வச்சு நல்லா இது கத்தியில் வந்து பாருங்கள் ரெண்டாக வளர்ந்துச்சு. இதை வந்து ஹாஃப் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு ஹாஃப் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் க்யூப்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. க்யூப்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இதோட போட்டுட்டு ஜஸ்ட் 1 minute நான் இதை இது பண்ணி கொதி விட்டேன்னாக்கா அந்த இது வந்து கிரேவி அதில் பிடிச்சிக்கும். ஸோ பாருங்கள் ஸோ இப்படி வந்து பாருங்கள் ரெட்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் கூட பாருங்கள் க்யூப்ஸாகவே இருக்குது, ஸ்மாஷ் ஆகலை கிரேவியில். ஸோ இந்த க்ரீன் பீஸ் கூட வெந்துருச்சு. இதையும் போட்டுக்கலாம். மட்டன் ரெட்டு கிரேவி ரெடி. பாருங்கள் மட்டன் ரெட்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப கொத்தமல்லி தூவிக்கலாம். இல்லை கொத்தமல்லி தூவிட்டு ரெட்டு கிரேவி மட்டன் ரெட்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. போட்ட பொட்டேட்டோஸு க்ரீன் பீஸு இதெல்லாமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து க்ரீன் பீஸ் தனியாக வேக வச்சேன். ஸோ இது இந்த ரெட்டு கிரேவிக்கு வந்து பொட்டேட்டோ போடணுன்ட்டு இல்லை, இது க்ரீன் பீஸும் போடணுன்ட்டு இது பிளெயினாகவே பண்ணலாம். இது ஏன் ஆட் பண்ணுறேன்னாக்கா சில நேரத்தில் மட்டன் காலி ஆகிடலாம், கிரேவி இருக்கும். ஸோ அந்த கிரேவிக்கு வந்து இந்த பொட்டேட்டோ ஆக்சுவலாக ரைஸு கிரேவி இந்த பொட்டேட்டோ வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த க்ரீன் பீஸ் வந்து ஜஸ்ட் வீட்டில் இருந்தால் போடலாம், அதுக்குன்னு வாங்கிட்டு வரணுன்ட்டு இதில் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வரணுன்ட்டு இல்லை, ஒரு கலர்ஃபுல் லுக்குக்காகவும் ப்ளஸ் க்ரீன் பீஸ் வந்து உடம்புல சேர்த்துக்கிறதுக்கு வந்து நல்லது. ஸோ அதை வந்து ஏதாச்சும் ஒரு மூலமாக சேர்த்துக்கணும். ஸோ அதை வந்து இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைன்னா இது கொஞ்சம் மஸ்ட்டில் ரெட்டு கிரேவி பிளெயினாகவே பண்ண அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே சூடாக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்கு. இது சூடாக இருக்குன்னு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. சாப்பிடணும்னு அடல அந்த சூட்டுக்கு கை வச்சு இன்னும் டேஸ்டாக இருக்கும். ரொம்ப
ஹெவன்லி ஃபுட்டு. ஸோ இது ரொம்ப ஈஸி கூட, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கிரேவி எடுத்தாச்சு, பீஸ் எடுத்துக்க முடியல, ட்ரை பண்ணும். ரைஸும் சூடு, கிரேவியும் சூடு. பீஸ் பிச்சு எடுத்துட்டு வச்சு கிரேவியோட வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட். இன்னும் கொஞ்சம் கிரேவி எடுத்து பீஸ் எடுத்துட்டு கொஞ்சம் பொட்டேட்டோவும் எடுத்துட்டு ரொம்ப சூடு. பொட்டேட்டோ இருக்கு, பீஸா இருக்கு. அந்த பொட்டேட்டோ வாயுல போய் அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு. ஈவன் இந்த பீஸுக்குள்ள நல்லாவே குக் ஆச்சு. நான் சொன்ன பாருங்க, எப்போதும் மீட் வந்து நல்லா குக்காக இருக்கணும். அப்படியே அந்த ஸ்வைப் பண்ணாக்கா பாருங்க, இங்கே இருக்குங்களா, அப்படியே இப்படி பண்ணால் அப்படியே வடிச்சிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி பாருங்க பாருங்க நல்லா குக்காக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு இந்த ரைஸில் மட்டனும் நல்லா வெந்திருக்கும். அதோடைய கிரேவி சூப்பர் டேஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.